Hi friends, welcome to Junes Baking Company. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் புதுசாக வாங்கியிருக்க எலக்ட்ரிக் டெக் அவனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் யூசேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் எலக்ட்ரிக் டெக் அவன் இன் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டெக் அவனுக்கான முதல் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவே எலக்ட்ரிக்கா கேஸா எது நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு நாங்கள் ChatGPT யூஸ் பண்ணி அதில் ப்ராம்ப்ட் போட்டு நாங்கள் கட்ட போகிற கமர்ஷியல் கரண்ட்டுக்கு எங்களோட யூசேஜ்க்கு எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட கேஸ்க்கு சமமாக தான் வந்துச்சு, இல்லை கேஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் கேஸ் அவனில் நாங்கள் நிறைய பேக்கர்ஸ்ட்டை பேசும்போது அதில் லீக்கேஜ் இருக்குது, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் கேஸ் அவன் எலக்ட்ரிக்கோட கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நாங்கள் எலக்ட்ரிக் தான் சூஸ் பண்ணோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி. நம்ம டொமஸ்டிக் ஓடிஜியில் லிட்டர்ஸ் கணக்கில் சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ் அண்ட் ட்ரே கணக்கில் சொல்கிறாங்க. அதாவது டெக்னா எவ்வளோ அடுக்கு நீங்கள் வாங்குறீங்க, ட்ரேன்றது நம்பர் ஆஃப் ட்ரேஸ். ஸ்டாண்டர்டாக ஒரு ட்ரே சைஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெக், ஒரு அடுக்கு 2 ட்ரே. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ரே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் எங்களுடைய வீட்டுக்கும் கெப்பாசிட்டிக்கும் சைஸ்க்கும் ப்ரைஸ்க்கும் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சிங்கிள் டெக் 2 ட்ரே வாங்கணும். நெக்ஸ்ட்டு இதோடைய வெயிட்டு. இது கிட்டத்தட்ட பேக்கிங்கோடு சேர்த்து 90 கிலோ. வெறும் அவன் மட்டும் 80 kgs இருந்துச்சு. இதை தூக்கிட்டு போய் ஃபிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். அதனால் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். இதை நாங்கள் ஒரு 10க்கு 10 ரூமில் வச்சுருக்கோம். ஒரு சிங்கிள் கார்ட் பெட்டையே இது கவர் பண்ணிடுச்சு, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் அவன் வாங்கினீங்கன்னா அடுத்து பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வயரிங். நாங்கள் ரெண்ட் கொடுத்து இருக்கிற கடையில் என்ன தான் கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் அவங்களோட வயரிங் கெப்பாசிட்டி இங்கே அவனோட மேட்ச் ஆகலை. அதனால் ஒரு ப்ரொஃபஷனல் எலக்ட்ரிஷியனை வச்சு அதை நாங்கள் செட் பண்ணோம். இதை நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதோட ஸ்விட்சஸில் சிலிக்கான் கவர் கொடுத்துருக்காங்க ஷாக் ப்ரூஃப்காக. அது இல்லாமல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே ஃபெதர் டச்சில் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாகவே இருக்குது. இப்போது கண்ட்ரோலர்ஸ் பார்க்கலாம். அதாவது டாப் காயிலுக்கு தனியாகவும் பாட்டம் காயிலுக்கு தனியாகவும் டெம்பரேச்சர் ஆன் ஆஃப் ஹை அண்ட் லோ பட்டன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் பாட்டம் காயில் மட்டும் ரன் பண்ணலாம், இல்லை வெறும் டாப் காயில், இல்லை ரெண்டையுமே ஆன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். டைமர் பார்த்தீங்கன்னா இதில் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவனை ஆஃப் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு அலாம் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. டைமர் வேணும்னா ஆன் பண்ணி டைம் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் செட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த தைவான் மேட் அவனில் பார்த்தீங்கன்னா PVSVன்னு சொல்லி 2 வேல்யூ காமிக்குது. இதில் நம்ம பிவியை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம செட் பண்ணுற வேல்யூ செட் வேல்யூ அது எஸ்வியில் தான் செட் ஆகும். அது மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். 160 180 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டை அதை அட்டைன் பண்ணிடும். ஹீட்டை அட்டைன் பண்ண உடனே தெர்மோஸ்டாட் கட் பண்ணி விட்டுரும். இப்போ நான் டைமர் ஆன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் இருக்குது. ஸோ இது 1 மினிட்ல இருக்குது. இன்னும் டைமர் ரன் ஆகலை, வெறும் நான் டைமில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ரன் அண்ட் ஸ்டாப்னு இருக்கா, ரன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். 1 மினிட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதில் பஸர் அடிக்கும். இந்த பஸர் அடிக்குதுன்னா அடிச்சுட்டே இருக்கும் கண்டினியூஸாக. பஸர் அடிக்குதுன்னா நீங்கள் டைமரை ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இங்கே சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்பாக்சிங், அப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, யூசேஜ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எங்கே வாங்கணும், எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸை சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எங்கள் நேம் சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.